ஒருவேளை இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஒரு சில போராட்டத்துக்குள்ள செல்லலாம், இன்னைக்கு ஒரு சில பாடுகளுக்குள்ள செல்லலாம். யோசுவாவும் காலேபும் இந்த இஸ்ரவேல் மக்கள் பட்ட எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார்கள். வேதம் சொல்லுது, அவங்களுக்கு தண்ணி இல்லாம 3 நாளா தண்ணி இல்லாம நடந்தாங்களாம். யோசுவாவும் காலேபும் மட்டும் பாட்டில் வச்சு குடிச்சுட்டு வந்தாங்களா? இஸ்ரவேலருக்கு தண்ணி இல்லைன்னா யோசுவாவுக்கும் தண்ணி இல்லை. இஸ்ரவேலருக்கு சாப்பாடு இல்லைன்னா யோசுவா காலேபுக்கும் சாப்பாடு இல்லை. இவங்களுக்கு தாகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாகம் இருந்துச்சு. இவர்கள் அனுபவித்த, பொல்லாதவர்கள் கலகக்காரர்கள் அனுபவித்த எல்லா கஷ்டத்தையும் யோசுவாவும் காலேபும் அனுபவிச்சாங்க. ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையும். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் மலை நாட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு கடந்து வருகிற பாதைகள் நினைச்சு, அதுல போற காரியங்கள் நினைச்சு நீங்க ஒரு நாள் சோர்ந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, 1 வருஷம் 2 வருஷம் நடக்கல. யோசுவா காலேபும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் பட்ட எல்லா துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இவங்களும் நடந்தாங்க, அவங்களும் நடந்தாங்க. அவங்களும் கால்நடையாக தான் நடந்தாங்க. யோசுவா காலேபு கர்த்தரை தேடுறவர்கள், அவர்களுக்கு மட்டும் ஒரு வாகனத்தை வைப்பா இல்லை. 40 வருஷம் அவங்களும் நடந்தாங்க, இவங்களும் நடந்தாங்க. தப்பு பண்ணாதவங்க, நல்லா யோசிங்க. தப்பு பண்ணாதவங்க, அவங்க எல்லாம் மறுதளிச்சவங்க. அவங்க நடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இவங்க யாரு? தப்பு பண்ணாதவங்க, கானானை குறித்து விசுவாசமான வார்த்தைகளை சொன்னவங்க. கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தப்பு பண்ணா அவன் நடக்கட்டும் 40 வருஷம், நாங்க ஏன் நடக்கணும்? நாங்க விசுவாசமா தானே பேசணும், நாங்க உண்மையை தானே பேசணும், நாங்க நல்ல தேசம் தானே சொன்னோம், நாங்க தப்பா வந்து அறிக்கை கொடுக்கலையே. நீங்க நிறைய பேருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஆண்டவரே நான் உங்க பாதையில தானே நடக்கிறேன், அப்ப எனக்கு ஏன் இந்த கடினமான பாதை? எனக்கு ஏன் இந்த போராட்டமான பாதை? எனக்கு ஏன் அப்படி இடுக்கமான ஒரு பாதை? யோசுவா காலேபு ஞாபகம் வச்சுங்க. சகல பிரபுக்களும் 10 பிரபுக்களும் வந்து பொய் செய்தியை பரப்பினார்கள். 2 பேரு உண்மையை பேசினாங்க. ஆனா உண்மையை பேசினவங்களும் 40 வருஷம் நடந்தாங்க. கேட்டுருக்கலாம், ஆண்டவரே எங்க 2 பேரும் மட்டும் கொண்டு போய் விட்டுருங்களேன், பக்கத்துல தானே இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு, மலையில ஏறி இறங்கி பார்த்துட்டு வந்துட்டாங்க, பக்கத்துல தான் இருக்கு. வாயே திறக்கல. கர்த்தர் சித்தம் என்னவோ அதை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. நம்பிக்கை இருந்துச்சு.